Hi friends. எப்படி இருக்கீங்க? இருந்தது டாடி வாங்குறீங்களா கேட்டுச்சு. வாங்கி வந்துருக்கலாமோ? நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வந்துட்டு நான் கிளம்பி. நீ என்ன பண்ணுற கிச்சன் உள்ள? சமைக்க. ஐயோ நான் சமைக்கிறேன் சொல்லு. நான் மட்டும் அதை சாப்பிட மாட்டேன். மீன் குழம்பு முடிச்சா ஆஃப் பண்ணிட்டேன். என்னது சோம்பேடு 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 வெளியே போகுது. ரொம்ப உள்ளே போவாங்க. சொல்லி கொடுங்க. சோம்பு போட்டிருக்கேன். என்ன ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவானா ஒன்றுலாம் காட்ட முடியாது. பின்னாடி சோம்பு போட்டிருக்கேன். வெங்காயம் வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் போட்டு வதக்க போகிறேன். கேக்குதா? அந்த இன்ஸ்டா தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்குறாங்க. தக்காளி மிஸ் ஆகி போயிடுச்சு. அதில் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா ஒழுங்காக சமைக்கணும். ஏன்னா தானே சமைக்கிறேன். தக்காளி எக்ஸ்ட்ரா பண்ண தின்ன மாட்டேன். அப்படியே வச்சுட்டு போய் தின்ன மாட்டேன். நீ செய்கிறனால தின்ன மாட்டேன். இதில் நீ வேற ரொம்ப சந்தோஷம். கை வச்சு வெட்டிடுவேன். பாருமா, அது எனக்கு பிடிக்காத டிப்ஸ். இன்னைக்கு தான் ட்ரை பண்ணலானே இருக்கேன். மாமா அம்மா ஒன்று நைஸாக எடுத்து சாப்பிட்டாமா. சமைக்க சொன்னால் இவளையா சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படியோ பாதி காலி பண்ணிட்டு இருப்பா எனக்கு தெரிஞ்சு. வதக்கி ஃபையிங். திருட்டுத்தனமாக பூனை திருடி சாப்பிடுது. இதுகிட்ட போய் சமைக்க குத்த பார்த்தியாம்மா. இவளே மொத்தத்தையும் சாப்பிட்ருவா. இந்த பொண்ணுக்கு சமைக்கவே தெரியல. இதுகிட்ட ஏமா குத்தங்க பாருமா. எல்லாத்தையும் முன்னாடியே போட்டுன்னு இருக்கு. போடலாமாம்மா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன் இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும்னா மற்றொன்று அரைக்கிற மிக்சி எங்ககிட்ட இல்லை. அதனால இதில் போட்டு இடிக்க போகிறோம். அவங்க ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு வந்திருக்கு கேஸை. சம்பவம் பண்ண போகிறா. சம்பவம்னா சொல்லுங்க. ஏய் கரெக்டாக வச்சிருக்கியா பாரு. நங்கு 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 நங்குன்னு சொல்லு. போடலாமாம்மா? யாருக்கு தெரியுமா? அடுத்தது இருக்கு இல்லையாமா? பூண்டு போடணும். இரு எத்தரேன் பூண்டு இடிக்க. இது வச்சா பேஸ்ட்டாக வராது. அப்போ இது எதுக்கு? ஆமா ஸ்மாஷரா? இதை பார்த்தா எனக்கு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் மாதிரி இல்லை. இந்த வடிவேல் படத்தில் ஒரு டைலாக் வர பார்த்தீங்கன்னா, பறக்கிற முட்டை குச்சியை பிடித்து இதில் போட்டு நங்கு 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 நங்குன்னு அடிக்கவும் அந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ஆனால் திஸ் இஸ் ஃபார் இஞ்சி பூண்டு வந்து மூட்டை பூச்சி ரெடி. மூட்டை பூச்சி ரெடியா? போட மூட்டை பூச்சி. அம்மா வருவா. தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் வந்து புளி. நம்ம குழம்பு ஊற்றிட்டு மீதி வச்சுக்க பற்றியா அந்த புளி. அப்புறம் மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுக்கோங்களா அது எல்லாத்தையும் ஊற்றிட்டு தண்ணி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு போடலாம். உப்பா பெருங்காயம் எடு பெருங்காயம் இருந்தா பெருங்காயத்தூள் குழம்பு கொதிக்கு. மீன் வந்து கிழங்கா மீன், சின்ன சின்ன மீன். இந்த மாதிரி கிழங்கா மீன் சின்ன சின்னதாக வாங்கினா முள்ளுலாம் இருக்காது. பெரிய பெரிய மீனில் தான் முள் இருக்கும். இது நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இதை முழுசு முழுசாக போடலாம்.
இன்னும் கட் பண்ண காணாமல் போயிடும். அது ஏற்கனவே குட்டியாக தான் இருக்குது. போதும், இது வந்து வறுத்துலாம். ரசம் கொதிக்க போகுது. ஆஃப் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணிடலாம். ஆறு வாசனை. சரியாடி தங்கம் ஆடி தங்கம் தங்கம் வந்துருக்குமா? தங்கம் உட்காந்துக்குச்சுமா வந்து தங்கம் புரி தங்கம் வந்துருக்கான் நம்மளை பார்க்கறதுக்கு. சீச்சி கடிக்க போறேன். என்ன தெரிகிறது? குளிக்கிறியா? போலாமா? கழுவி வைக்கணுமா? அப்படியே வச்சுட்டா கழுவி பாத்ரூம் வந்து ஈரல் போட்டுக்கலாம். இது ஈரல் தானே? நுரையீரல். ஒரு தப்பை புது புது பேர் இவளுங்களே சொல்கிறாளுங்கம்மா. நுரையீரல் நுரையீரல் போட்டாச்சு. மசாலா கூட மிளகா கூட புளி பார்க்க மீனெல்லாம் மிளகாத்தூள்ல போட்டு குளிப்பாட்டணும். இப்போ ஏம்மா கொஞ்சம் சால்ட்டு பற்றணும். சால்ட்டு பற்ற ஏய் இப்போ எத்தணும் அப்போ இது வந்து கொதிச்சு நல்லா சுண்டி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா கடைசியில் இறக்கும் போது பெப்பர் கூட போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். நொர தப்பை ரெடி. இப்போ மீனெல்லாம் எத்தி இப்போ தான் தவால போட போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.